வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான ஜூஸ், அதாவது தேங்காவை நம்ம கட் பண்ணி அது உள்ளே போட்டாச்சு. இது சப்ஜா அண்டு அது கூட இன்னொரு சப்ஜா அது. ஸோ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்களா, வெறும் தேங்காய் பால் போட்டு அரைச்சாச்சு, தேங்காய் போட்டு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணணும். அதை ஃபில்ட்ரு பண்ணி ஓகே, அதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா. ஃபில்ட்ரு பண்ணி அதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சப்ஜாலாம் போட்டு அரைக்கணும். இது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த ஜெல்லி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கால் ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜெல்லிக்காக யூஸ் ஆகும். இப்போ அது போட்டு ஒரு 2 இது கிரன்னு பண்ணோம்னா போதும். ஓகே, பால் லைட்டாக போட்டுக்கும் சரிங்களா. லைட்டாக போட்டு ஒரு ஆட்டிடும் சரிங்களா. அதை ஆட்டியாச்சு. இப்போ பாருங்கள், பிசுன மாதிரி வந்துருச்சா, இப்போ கெட்டியாக, அதாவது ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இப்போ அது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா, இந்த பாலை என்ன பண்ணணும், அதில் ஊற்றணும். பால், அதை கூட வந்து தேன் அண்டு பனங்கட்டி வெல்லம். ஸோ இதெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு தேன் சேர்த்துட்டோமா, தேன் வந்து இனிப்புக்காக நம்ம சேர்க்குறோம் சரிங்களா. ஸோ அப்புறமா பனங்கட்டி வெல்லம் இதை கட் பண்ணி அதில் போடணும் சரிங்களா. இதெல்லாம் போட்டுட்டு பாலையும் ஊற்றியாச்சு. அதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சப்ஜா ஒன்று, அப்புறம் இந்த சப்ஜா ஒன்று சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து தேங்காய் போட்டு அரைக்கணும் சரிங்களா. தேங்காய் பால் மட்டும்தான் எடுக்கணும். அப்புறம் இந்த தேன், இந்த பனங்கட்டி இதெல்லாம் போட்டிருக்குறேன். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும்.